ஹலோ மக்களே 629 பேர்லாம் போன எபிசோட்னு பார்த்தா பிரீடுன்னு ஒருத்தனை அடிச்சு லூஃபி குருவியை பறக்க விட்டுருப்பாங்க. பறக்க விட்டுட்டு ட்ரெஸ் ரோஸாக்கு கிளம்பி போறாங்க. ஆனா போற வரல பேப்பர் வருது, டோங்கியோட்டோ டொஃப்ளமிங்கம் வந்து வார்லாட் பொசிஷன்ல இருந்து ரிசைன் ஆயிட்டான்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்கும் இந்த விஷயம் பரவுது. டோங்கியோட்டோ டொஃப்ளமிங்கம் வந்து ரிசைன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவன் இதுக்கூட இதை விட்டு வெளியே போனா அப்ப ட்ரெஸ் ரோஸா கதையே முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வார்லாட் பொசிஷன்ல இருந்து விலகிட்டாங்கன்னா திரும்பி வந்து அவங்க நேவிக்கு வந்து எதிரி ஆயிருவாங்க. டோங்கியோட்டோ ஃபேமிலிக்கு இப்படி என்னதாண்டா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. டே நம்ம ஃபோன் அடிச்சு பார்த்தா அவங்களால ரீச் பண்ணவே முடியலன்னு சொல்றாங்க அவங்க. அது பிறகு போனியை தான் காட்டுறாங்க. போனிட்ட பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கா. ஏகப்பட்ட ரூக்கீஸ் வந்து இப்போ ஒன்னா இணைஞ்சு ஒன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னெல்லாமோ பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவளும் பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பேச்சு வந்து ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. ஜிம்பே குரோக்கடைல் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்குது. என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அது மாதிரி சில பொடியன்கள்லாம் வந்து ஃபார்ம்ட் அலையன்ஸை போட்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கில்லரையும் கிட்டையும் தான் கட்டுறாங்க. நம்ம அலையன்ஸ் போட்டது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா முகிவரும் ட்ரஃப்லகர்லாவும் ஒன்னா இணைஞ்சிருக்கானுங்க. அப்போ 4 எம்பரர் ஒருத்தனை டார்கெட் தான் வைப்பாங்கடா. ஆனா அவங்களோட டார்கெட் யாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி டொஃப்ளமிங் இதை தான் காட்டுறாங்க. ட்ரஃப்லகர்லாவா கால் பண்றான். சொல்லுடா இல்ல நான் வார்லாட் போர்ஷன்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே பேச ஆரம்பிக்கிறான். டேய் ஃபோன் அட்டன் பண்றான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டொஃப்ளமிங்கமான்னு சொல்லி லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் நான் தாண்டா மங்கி டி லூஃபி கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உன்ட்ட யாரடா கேட்டான்னு சொல்லிட்டு தலையிலே ஒரு போடு போடுறான். டேய் நீ தான் சீசரோட பாஸாடா, உன் கதையை முடிப்பண்டா. அந்த குழந்தைகளுக்கு பண்ணதும் ப்ரௌன் பீல்டுக்கு பண்ணதும் உன்னை விட்டு வைக்க போறதுல நேரில் வந்து உன்னை துண்டு துண்டு ஆக்கும்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்துறான். உங்களோட அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் உங்களோட குருவும் டிசப்பியர் ஆயிருச்சு அந்த சமயத்துல. இப்போ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த சமயத்துல என்னடா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதெல்லாம் உன்ட்ட சொல்லணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு முக்கியமான ஒன்று தேவைப்படும்ல, அந்த பொருள் இப்ப என்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு தேவைப்படுத பொருளா அப்படின்னடா பொருள்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். அவன் பதில் கண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் அப்ப நீ வேற லெவலான சாப்பாடு வச்சிருக்க அப்படித்தானே, அதைத்தானே என்கிட்ட இருந்து வேங்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி லூஃபியோ கத்துறான். டேய் அதை பத்திலாம் இப்ப சிந்திக்காதுன்னு சொல்லிட்டு லாவோ கத்திக்கிட்டு இருக்கான். டேய் சாப்பாடை பத்திலாம் எவனாச்சும் போன் அடிச்சு சொல்லுவானடான்னு சொல்லிட்டு உசோப்போ கத்திக்கிட்டு இருக்கான். டே ஜோக்கர் தேவையில்லாத விஷயத்துல பேசாத, நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் சீசரை உன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ட்ரஃப்லகர்லாம். டே அதாண்டா உனக்கும் நல்லது, நீ அவனை இங்கிறது தூக்கிட்டு போவான்னு நினைச்ச உன் கதையை முடிச்சிடும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ட்ரஃப்லகர்லாவை பார்த்துட்டு. சரி என்னோட பிசினஸ் பார்ட்னர் வாய்ஸ் நான் கேட்க ஆசைப்படுறேன், கேட்கலாமான்னு சொல்றான் டொஃப்ளமிங்கம். உடனே போனை தூக்கி வைக்கிறான். ஜோக்கர் நீ எதுக்கு வார்லாட் போர்ஷன்ல இருந்து ரிசைன் பண்ணு சொல்லி கேட்கறான். சரி அவன் சத்தம் கேட்டுட்டிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 8 மணி நேரத்துல இங்க இருந்து நாங்க வந்து சேர்ந்துருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ட்ரெஸ்ரோஸோட நார்த் சைடுக்கு வருவோம், அங்க வந்து அவனை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருப்பான்னு சொல்றான். அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பிசினஸ் நம்மள்ட்ட இருந்து முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நாங்க கிளம்பிடும் சொல்லிட்டு இருக்கான். நான் நினைச்சேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். ஆனா போனையே கட் பண்ணிட்டானுங்க அவனுங்க. அவன் ஏதோ ஒண்ணு எனக்கு பிடிச்சது இருக்குன்னு சொன்னான். அது என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி கண்ணை காட்டுறாங்க. ஃபுல்லா சாப்பாடா தான் இருக்கும் கண் முழுக்க. அவன்கிட்ட இது நம்ம சொல்லவே இல்லை, அவன் எத்தனை பேரை கூட்டு வரணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏகப்பட்ட பேரை கூட்டு வந்துட்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் ஆமாடா டொஃப்ளமிங்க வந்து பெரிய ஆள்டா, அவன்கிட்ட ஒரு பெரிய குரு இருக்கும், அவன் ஏகப்பட்ட பேரை கூட்டு வந்துட்டான்னா அதுவே பெரிய பிரச்சனையாரு சொல்றான் சாஞ்சி. அதெல்லாம் இப்போ ஒரு முக்கியம் கிடையாது, நம்ம பிளான் பண்ணி சீசரை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அதுவும் என்னோட பிளான் தான்டா, அவனை வர வைக்கதான் என்னோட டிராப்பாவே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா நீ முதல்ல இருந்தே சொன்னது வந்து அந்த ஸ்மைல் ஃபேக்டரி அழிக்கணும் தானே, அப்ப நீ அதை நோக்கி தான் போறியான்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா ஆனா எதை நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலன்னு சொல்றான்ல. கவலைப்படாதடா ட்ரஃப்லகர்ல, அந்த ஃபேக்டரி எவ்வளவு பெருசா இருந்தாலும் நம்ம தேடி கண்டுபிடிப்போம். நம்ம கண்டுபிடிக்க முடியாது எதுவும் இருக்கா, என் லேசர் பீம் வச்சு அதை உடச்சி எரிஞ்சிடும் சொல்லிட்டு சூப்பர்னு கத்துறான். ஏகப்பட்ட இன்டெல் என் கையில இருக்கு, ஆனா அந்த ஃபேக்டரியை பத்தி மட்டும் என்கிட்ட இன்டெல் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த ஃபேக்டரிக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கு பிறகு கினிமோன தான் காட்டுறாங்க. ட்ரஃப்லகர்லா நீ அந்த கிரீன் பிட்னு ஏரியாவுக்கு போக போறேன்னு சொன்ன, உண்மையிலே அங்கதான் போக போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்கடா ட்ரெஸ் ரோஸால தான் நம்ம கம்பல் நிக்க போகுதுன்னு சொல்றான். ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. டே டெஸ் ரோபா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்குமான்னு சொல்லி கேட்கறான். நானே இது வரைக்கும் இங்க போனது கிடையாது, அதான் அவனோட கிங்டம்டா அப்படின்னு சொல்றான்ல. சரிடா அந்த அட்வென்ச்சருக்கு போறோம், நம்ம மாசா காட்டுறோம், நானும் ட்ரெஸ் ரோபாக்கு போக போறேன், வேற லெவல் பண்ண போறேன்னு சொல்றான். சரிடா அது முடிச்சுக்கு அப்புறம் வான கிங்டத்துக்கு போவோன்னு சொல்றான் அவன். டே நம்ம பிளான் இல்லாம போக கூடாது, நான் சொல்றத கேளுன்னு சொல்றான்ல. டே எனக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு மேலே ஏறி போறாங்க. சரின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. ட்ரஃப்லகர்லாம் பேச்ச கேட்கவே மாட்டேக்கானுங்க. சாஞ்சியோட சாண்ட்விச் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. ட்ரஃப்லகர்லாம் முழிக்கான், இவனோ கூட நம்ம ஃபார்மல் அலைன்ஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னால வந்து எல்லா விஷயத்தையும் உங்கள்ட்ட தெளிவா சொல்ல முடியாது, நாங்க எதுக்கு துரத்தப்படுதுன்னு சொல்லிட்டு. நாங்க உண்மையிலே வந்த இடம் வந்து ஜோவான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால இருந்தா இங்க வந்திருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கினிமோன். ஜோவான்னு சொல்லிட்டு ட்ரஃப்லகர்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஜோவான்னு சொல்லிட்டு இந்த ஏரியா பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லாட்டா கினிமோன். அது இன்னொரு கோ இன்சிடென்ட்ஸ்டா. டே இவன்டா ஐலண்டை அடிச்சு நொறுக்கிட்டு எல்லாத்தையும் துண்டு ஆக்கிட்டு அடுத்து என்னோட பிளானே வந்து ஜோவாக்கு போறதாண்டா, அங்கதான் நான் போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்ல.
உண்மையான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். ஆமாடா என் குரு ஆல்ரெடி அங்கதான்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நான் இந்த மிஷனுக்கு வந்துட்டு அந்த மிஷனுக்கு நான் வரட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். நீங்க வாங்கடா எங்கனாலும் போலாம், வானா கிங்டத்துக்கு நம்ம போவோம்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். லூஃபி டோனோ உங்களுக்கு தான் ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கினிமோன் டே மோமோனஸ் கிட்ட சேர்ந்து நாங்க மொத்தம் 3 சாமுராய் வந்து ஜோவாக்கு தாண்டா கிளம்பணும். ஆனா எங்க ஷிப்பு வந்து உடஞ்சி துடுதுட்டா போயிருச்சு, எல்லாருமே தனித்தனியா போயிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் டொஃப்ளோமிங்கமும் அவங்க ஆளால வந்து நாங்க துரத்தடிக்கப்பட்டோம், அதனால எல்லாரும் பேனிக் ஆகி எல்லாரும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைகளை பார்த்தேன், அந்த கப்பலை நான் மாட்டினேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மோமோனஸ்கி. அப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்திருக்கான். அந்த நேரத்தில் இவனால் நீச்சல் அடிச்சு வர முடியாது. கினிமோன் அப்பதான் தனியா மாட்டிக்கிட்டு இருந்திருக்கான். ஷிப்பு உடஞ்சதுக்கு அப்புறம் என்னோட சாமுராய் காஞ்சிரோ வந்து அந்த ஏரியால அவங்க கையில மாட்டிக்கிட்டான். ஆனா நான் மோமோனஸ்கியை காப்பாத்துறதுக்காண்டி அங்கிருந்து ஒரு குட்டி கப்பலை எடுத்துட்டு தப்பிச்சு போயிட்டுன்னு சொல்றான். அவன் வந்து அவன் உயிரை கொடுத்து என்னைய காப்பாத்தினான், ஆனா அவனை திரும்பி காப்பாத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். காஞ்சிரோ நாங்களும் காப்பாத்த வரும்னு சொல்றான். அவன் லூஃபி கத்துறான், நானும் காஞ்சிரோ காப்பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு போறோம்னு சொல்லிட்டு யோசிங்கடான்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாவோ கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா காஞ்சிரோ காப்பாத்த கிளம்பிட்டானுங்க. இப்போ இங்க பார்த்தா ஊர் மக்கள்லாம் சம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரெஸ் ரோஸால. எதுக்கு நம்ம கிங் வந்து அதை விட்டு விலகி போனாருன்னு சொல்லிட்டு ட்ரபிள்ஸமா நம்ம மாஸ்டர் வர இங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தினர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேபி 5 அங்கதான் இருக்கா. எனக்காண்டி வெயிட் பண்ணது போதும்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஆளு டோங்கியோட்டோ டொஃப்ளோமிங்கோ வந்து நின்றுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா நேவியோட ஹெட் குவார்டர்ஸா தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா வாராட பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பைரட்ஸ் யார் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்களோ அவங்க செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு அவங்களுக்கு வாரலாடுன்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனை கொடுத்து இந்த பைரட்ஸை வச்சு மற்ற பைரட்டுக்கே நம்ம பயப்படுத்திக்கிட்டு இருந்தேன்டா. அதுல ஃபர்ஸ்ட் உள்ளவன் தான் டிராக்குலா மீஹாக்கு, அப்புறம் பாரத்ல கூமா அவன் ஒரு ஹியூமன் வெப்பன், அதுக்கப்புறம் டொங்கியோட்டோ டொஃப்ளமிங்கம் அவன் கிங் ட்ரெஸ்ரோசால உள்ளவன் தான், அதுக்கப்புறம் அமேசான் லில்ல உள்ள போவா ஹேங்காக், அப்புறம் வந்து ஒஸ்ட் ஜென்ரேஷன்ல உள்ள ஒரு மெம்பரு ட்ரஃபலகர் லா, அதுக்கப்புறம் தான் லாஸ்டா வந்தவன் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவன். ஒரு காலகட்டத்தில் கோல்டு டி ரோஜர்ட்டே வேலை பார்த்தவன்டா. அங்க உள்ள கமாண்டர் அவர் ஒரு லெஜெண்டரியான ஆளு ஸ்டார் க்ளோன் பக்கின்னு சொல்றானுங்க. பக்கி என்னன்னு பார்த்தா வாரடா மாறிட்டான். நான் வாரலாடான்னு சொல்லிட்டு அவனே ஷாக்ல கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் வேர்ல்டு கவர்மெண்ட் இப்ப என் கையில இருக்கடா, அவனுக்கு என்னை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கியோ பேசிக்கிட்டு இருக்கான். இது என்னோட புது பிகினிங்னு சொல்லிட்டு வேற லெவலுக்கு போய்கிட்டு இருக்கான் பக்கி. அதுக்கப்புறம் திரும்பி இந்த நேவி ஆஃபீஸர் தான் கட்டுறாங்க. இவங்க எல்லாம் தான் இப்ப கரண்ட் வாட்லாடு. ஆனா இப்ப மொத்தம் 6 பேர் தான் இருக்காங்க. அதுலயும் இப்போ டொங்கியோட்டோ டொஃப்ளமிங்கம் வந்து இன்னைக்கு காலையில வந்து ரிசைன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு பாத்தீங்கன்னு சொல்றான். டொஃப்ளமிங்கம் அங்க இருந்து போனானா இன்னொரு பக்கம் லா வேற வந்து முகிவரா கூட இணைஞ்சிட்டான். இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொல்றான். பார்த்தா எல்லார்ட்டையும் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த முகிவராவையும் லாவையும் நான் விட்டு வைக்க போறது இல்லடா, அது வேற யாரும் இல்ல, அது அக்கைனும் ஸ்மோக்கட் இருந்து ஜீஃபெட் இருந்து நேற்றுக்கு தான் எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இவனுங்களை பிடிக்கிறதுக்காண்டி தான்டா நான் ஃபியூஜிட்டோரவே இங்க இருந்து அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்றான். அவன் யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா ட்ரெஸ் ரோஸா தான் கட்டுறாங்க. மக்கள்லாம் கத்துறாங்க. பேப்பர்ல வந்து பொய் தான பாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் அவனுக்கு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா பேபி 5 தான் கட்டுறாங்க. ட்ரெபோலாசமான்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்காங்க. யங் மாஸ்டர் வந்து ஏதோ ஒரு பிளான் இல்லாம இதெல்லாம் பண்ண மாட்டாரு, நேவியை நம்மள அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா நம்ம அடிச்சுட்டு இருக்கும்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. மாஸ்டரோட பேச்ச மட்டும் நம்ம கேட்டா போதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறதுல ட்ரெபோலாசமான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் மேல இருந்து நத்த மாதிரி நவுண்டு வந்துகிட்டு இருக்கான். என்ன பேபி 5 உன்னோட ஃபியான்சியை திரும்பி கொல்லணுமான்னு சொல்லிட்டு ட்ரெபோலோ வந்து நின்றுகிட்டு இருக்கான். டே நில என் பக்கத்துல வராடா, அவனை பாக்கி அசிங்கமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா, உனக்கு நீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வராவன். டே யங் மாஸ்டர் உன்னை கூப்பிட சொன்னாரு, அதனால தான்டா வந்தேன், என் பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு பேபி 5 ஓட ஆரம்பிச்சிட்டா. எதுக்கு நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். நான் சும்மா விளையாட தான் செஞ்சேன், உண்மையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உனக்கு நீ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பேபி 5 அதையும் பாத்துக்கிட்டு இருக்கான். கொலிசியம் வந்து பேக் பண்ணிச்சு சொல்றான். டே டயமண்டே ரொம்ப நன்றிடா. டோஃபி நீங்க என்ன பண்ண சொல்றீங்களோ அதை தான் நாங்க பண்ணுவோம், இந்த ஊரோட கிங்கே நீங்க தான், நீங்க உண்மையில ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கான். நீங்க பேசுறத பார்த்தா அந்த கொலிசியத்தோட ஹீரோவே நான் தான் மாதிரி பேசுறீங்க பாஸ்ன்னு சொல்றான். உண்மையை சொல்ல போனா நீ தாண்ட அந்த கொலிசியத்தோட ஹீரோன்னு சொல்றான் டொஃப்ளமிங்கம். என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி அங்க ஒருத்தர் இருக்கான். பேசிக்கிட்டு அந்த ட்ரெபலோ வந்து அங்க இருந்து பாஞ்சு பறந்து வந்துகிட்டு இருக்கான். டோஃபி என்னாச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கான். நீ கேட்டதை கொண்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவன் கையில கொடுக்கறான். முகிவராக்கு தேவைப்பட்ட பொருள் இதுக்குள்ள இருக்குடா, அவனுக்கு தெரிஞ்சுனா இதை எடுக்காம விட மாட்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டியமாண்டே இதை உன்னை நம்பி இதை கையில கொடுக்குறேன்னு சொல்றான். இதை நீங்க என்ன நம்பி தாங்கலான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். நீங்க ஒரு ஜீனியஸ், நீங்க இதுக்கு இதை ஏன்ட தரீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி இதை கொடுங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு ஜீனியஸ் தான், இதை நான் வச்சுக்கிட்டேன், முகிவராவை இதையும் நான் டேக் கேர் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றான். எப்படி அதை தேடி வருவான்டான்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா திறந்து பார்த்தா அதுல ஒரு டெவில் ஃப்ரூட் இருக்கு. அது ஏசோட டெவில் ஃப்ரூட், ஃபிளேர் ஃப்ரூட். இதை பார்த்தோம்னா கண்டிப்பா வருவான்னு சொல்றாங்க. நக்கலா சிரிக்கான். கண்டிப்பா லூஃபி அதை தேடி வருவான். ஆனா இங்க என்ன கப்பலை தான் காட்டுறாங்க. ரோபினும் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணி வந்துகிட்டு இருக்கா. டேய் நான் ஒரு ஐலண்டா பாத்துட்டேன்னு சொல்றாவா. ஆமா ரோபி நீ ஐலண்டா பாத்துட்டேன்னு சொல்லிட்டு லூஃபியோ என்ஜாய் பண்றான். ட்ரெஸ் ரோசா நோக்கி அவங்க வந்துட்டாங்க. படை எடுத்துட்டு வேற லெவலா வந்துகிட்டு இருக்காங்க. ராக்கி ஐலண்டே பயங்கரமாடா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாங்க சன்ஃபிளவர் செடிலாம் இருக்கு. ட்ரெஸ் ரோசாக்கு நம்ம வந்துட்டோம்டா மாசா காட்டுறேன்னு சொல்றாங்க.
காஞ்சிரோ ஒன்றை தேடி வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவன் குருவும் வந்திருக்கு. அடுத்த பயணத்துக்கு வந்துட்டாங்க. அதோட முடியாத கிட்ட சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பண்ணுங்க. சி யூ பாய்.